ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லாவே இருக்கேங்க. வேலைக்கு போறவங்கலாம் பொங்கல் வரப்போகுதுன்னு நெனச்சு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா 4, 5 நாள் லீவ் கிடைக்கும் அப்படின்னு. ஆனா நம்மள மாதிரி வீட்ல இருக்கிறவங்களுக்கு பொங்கல் வரப்போதா அப்படின்னு தலையே சுத்திரும். ஏன்னா வீடு கிளீன் பண்றது அவ்வளோ கஷ்டமா இருக்கும். அதுல மெயினா சொல்லப்போனா மாடி மேல இருக்கக்கூடிய பித்தளை ஜாமான்கள். அதாவது பல வருடங்களா நம்ம வீட்டு மாடிய அப்படியே காத்துக்கிட்டு உட்காந்துருக்கோம். எந்த வாடகை பணமும் குடுக்காம. வருஷத்துக்கு ஒரு தடவ எடுத்து கிளீன் பண்றது பெரிய கஷ்டமா இருக்கும். அப்போ வந்து நெறைய வந்து நம்ம கெமிக்கல்ஸ் வந்து யூஸ் பண்ணி கழுவிருவோம். நம்ம கையெல்லாம் வந்து ரொம்ப புண்ணாயிரும். கழுவுறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த மாரிலாம் கஷ்டப்படாம ஈஸியா பித்தள பாத்திரங்கள கழுவுறதுக்கு எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள நான் சொல்றேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும். நான் வந்து பித்தளை பாத்திரங்கள் எனக்கு வந்து மேல அவ்வளவா இல்ல. அதனால வீட்ல இருக்கக்கூடிய பூஜை அறையில இருக்கக்கூடிய பித்தளை பாத்திரங்கள வச்சே நான் செஞ்சு காட்டுறேன். நீங்க வந்து உங்க வீட்ல இருக்கிற எல்லா பித்தளை பாத்திரத்துக்கும் இத நீங்க பயன்படுத்திக்கலாம். இப்ப நீங்க பூஜை அறையில ஒரு சின்ன சின்ன பொருட்கள் இருக்கும். குட்டி குட்டி சாமியா வச்சிருப்போம். அதெல்லாம் கழுவுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அது போக இந்த சூடம் ஏத்துறது, ஊதுபத்தி, சாம்பிராணி இதெல்லாம் ஏத்துறது வந்து அப்படியே ரொம்ப டார்க் ஆயிட்டு இருக்கும். அதெல்லாம் நம்ம வந்து அடிக்கடியும் கழுவ மாட்டோம். எப்போதும் எல்லா விளக்கு இதெல்லாம் கழுவும்போது தான் அதையும் எடுத்து கழுவுவோம். இந்த மாதிரி ஃபுல் பிளாக் ஆயிட்டு இருக்கும். இதெல்லாம் நீங்க கையில தேய்ச்சிங்கன்னா ரொம்ப நேரம் தேய்க்கிற மாதிரி இருக்கும். இப்பேற்பட்ட பொருள்லாம் நீங்க ஈஸியா கழுவுறதுக்கு வந்து ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நீங்கள் விளக்க வேண்டிய பொருட்கள் எல்லாத்தையும் அதில் போட்டுருங்க. போட்டுட்டு ஒரு லெமனு நீங்கள் எடுத்துக்கிட்டு இருக்க பொருளுக்கு தகுந்த மாதிரி ஒரு லெமனை கட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக புழிஞ்சு விட்டுருங்க. இது ஏற்கனவே என்னோட போன வீடியோவில் நான் இது வந்து இந்த மாதிரி ஊற வச்சு தேய்ங்கன்னு நான் சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு கீழே நான் லிங்க் குடுக்குறேன். வேணும்னா போய் செக் பண்ணி பாருங்க. இப்ப அது கூடவே வந்து கொஞ்சமா விம் ஜெல் இல்லாட்டி நீங்க எந்த பாத்திரம் கழுவுற லிக்விட் யூஸ் பண்றீங்களோ அது. லிக்விடே இல்ல அப்படின்னாலும் அப்படியே விட்டுருங்க. வெறும் லெமன் மட்டும் போதும். ஆனா மெயினான விஷயம் நல்லா சூடா கொதிக்க கொதிக்க இருக்கக்கூடிய தண்ணி. சுடு தண்ணிய வந்து இதுல ஊத்திருங்க. அந்த பாத்திரம் வந்து மூழ்குற அளவுக்கு தண்ணி ஊத்தி 4லேருந்து 5 மணி நேரம் ஊற வச்சுருங்க. ஊற வச்சு முடிச்சதுக்கப்புறம் இப்பதாங்க மெயினான ஆளே வராங்க. இவங்க யாருன்னு பார்க்குறீங்களா? நம்ம வீடு கட்டுறதுக்கு யூஸ் பண்ற செங்கக்கல்லு தாங்க. அந்த செங்கக்கல்லு வந்து எங்கே கிடைச்சாலும் எடுத்து வச்சேன். ஏன்னா பொங்கல் டைம்ல நிறைய பாத்திரம் கழுவுற மாதிரி இருக்கும்ல. பொங்க கழிச்சதுக்கு அப்புறமும் பொங்க பானை கழுவுறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். பொங்க பானை கழுவுறதுக்கு, பித்தளை பாத்திரம் கழுவுறதுக்குலாம் இந்த செங்கல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால எடுத்து இந்த மாதிரி நல்லா பொடி பொடியா இடிச்சிட்டு அது கூடவே வந்து கொஞ்சமா, அதாவது 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சபினா பவுடர் போட்டுட்டு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு மணி நேரத்துக்கு ஊற வச்சிருங்க. செங்கல் வந்து நல்லா தூள் தூளா கரைஞ்சிரும். அதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே ஊற வச்சிருந்தோம்ல சுடு தண்ணியில, அந்த பாத்திரத்தை எடுத்து தேய்க்கலாம். இல்லைங்க நாங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய பாத்திரங்களை கழுவ போறோம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா ஊற வைக்க தேவையில்லை. செங்கல், சபினா இதை மட்டும் தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுட்டு பாத்திரத்துல தண்ணி ஊற்றிட்டு அப்படியே நீங்க வந்து தேய்ச்சி வெயில்ல காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம். நிறைய பேர் யோசிப்பீங்க, செங்கல் வச்சு தேய்ச்சோம்னா பாத்திரத்துல வந்து நிறைய கீறல் விழுகுமே அப்படின்னு யோசிப்பீங்க. கீறல்லாம் விழுகாதுங்க. நீங்க வந்து செங்கலை வந்து நல்லா பவுடரா இடிச்சிட்டீங்க அப்படின்னா வந்து பாத்திரத்துல தேய்க்கும் போது உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். அழுக்கும் வந்து சீக்கிரம் போகும். அதே சமயம் வந்து பாத்திரத்துல கீறலும் விழுகாது. நான் வந்து வீட்டுல பெரிய பாத்திரம் இல்லை அப்படிங்கிறதுனால தான் பூஜை பாத்திரம் வச்சு நான் உங்களுக்கு கழுவி காட்டியிருக்கேன். நீங்க வந்து வீட்டில் இருக்கக்கூடிய பெரிய பாத்திரங்களை தாராளமா இந்த செங்கல், சபினா பவுடர் இது வச்சு சூப்பரா கழுவலாம். பலபலன்னு ஆகும். கைக்கும் வந்து எந்த பிரச்சனையும் கொடுக்காது. சில பேருக்கு வந்து ஏதாவது போட்டு வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் கையில புண்ணு வர ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரிலாம் இதுல எந்த சைடு எஃபெக்டும் இருக்காது. வேலை ரொம்ப ஈஸியா முடியும். இதை விட செலவே இல்லாம எல்லா பொருளையும் நல்ல சுத்தமா கழுவி முடிச்சிடலாம். பாருங்க எப்படி இருந்த தீபக்கால் வந்து எந்த மாதிரி பளிச்சுன்னு ஆயிடுச்சு. வீட்டில் இருக்கக்கூடிய பித்தளை பாத்திரங்களும் எவ்வளோ பலபலன்னு இருக்குன்னு. கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்க எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். இந்த பொங்கல் டைம்ல பார்த்ததோட மட்டும் இருக்காதீங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிட்டு எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. அப்பதான் அவங்களுக்கும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். எங்க வீட்டில் காப்பர் பாத்திரம் அதிகமா இருக்குங்க. அதை எப்படி கழுவுறதுன்னு யோசிச்சிங்கன்னா சேம் இதே தாங்க. செங்கல், சபினா கூட வந்து லெமன் சேர்த்துக்குங்க. லெமன் இல்லாட்டி வினிகர் ஏதாவது ஒன்று சேர்த்துட்டு இந்த 3 பொருளையும் மிக்ஸ் பண்ணிட்டு காப்பர் பாத்திரம் கூட விளக்குனீங்கன்னா எவ்வளோ பாத்திரமா இருந்தாலும் ஈஸியா கழுவலாம். பித்தளை பாத்திரமா இருக்கட்டும், காப்பர் பாத்திரமா இருக்கட்டும், வெள்ளி பாத்திரம் எது நீங்க கழுவுனீங்கன்னாலும் கையோட வந்து ஒரு நல்ல துணி, புது துணியா வச்சு தொடச்சி எடுத்துருங்க. இல்லாட்டி அந்த தண்ணி வந்து அப்படியே சொட்டு சொட்டா வந்து பாத்திரத்தோட அழகையே கெடுத்துரும். இப்ப பாருங்க எங்க வீட்டு பூஜை அறை வந்து எப்படி இருந்தது, எவ்வளோ அழகா பளபளன்னு மாறிடுச்சு. அடுத்த வீடியோ வந்து பூஜை ரூம் வந்து எப்படி ஈஸியா கிளீன்
க்ளீன் பண்ணுறது, அதோட பூஜை ரூமில் இருக்கக்கூடிய மைனஸே வந்து அந்த தீபம் காட்டி காட்டி பூஜை ரூம் ஃபுல்லாக பிளாக் ஆகிட்டுருக்கும். அதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணுங்கள். டாடா பை.